நீலகிரி மாவட்டம் உதகை சந்தை பகுதியில் தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு, இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்க பொதுமக்கள் பெருமளவில் குவிந்து வருகின்றனர். இதன் காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் வேளையில் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் தொடர்ச்சியாக பெய்யும் சாரல் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு தீபாவளி கொண்டாட்டங்களும் குறைந்து காணப்படுகின்றன. மேலும் பண்டிகை நாள் காரணமாக காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில்களில் மட்டும் சிறிது பக்தர்கள் கூட்டம் காணப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, சமாதானபுரம், தாளையூத்துப்பேட்டை, தச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீபாவளியை முன்னிட்டு கறிக்கடையில் அசைவ பிரியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் 1 கிலோ மட்டன் தனிக்கறி 1200 ரூபாய்க்கும், எலும்பு கறி 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் வாடிக்கையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கறிகளை வாங்கி சென்றனர். கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் மது பாட்டில்கள் கடத்தப்படுகிறதா என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 60க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது சென்னையிலிருந்து காரில் மது போதையில் வந்த நபர்களிடமிருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசாரிடம் காரில் வந்த நபர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வடசென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷுக்கு அதிமுக தொண்டர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனையடுத்து பட்டாசு வெடிக்கும் பணத்தில் குழந்தைகளுக்கு புத்தகங்களை வாங்கி தாருங்கள் என்றும், மருத்துவமனையில் குழந்தைகளை பராமரிக்க வெள்ளத்துண்டு பயன்படுத்துங்கள் என்றும் தெரிவித்தவர் தனக்கு சால்வை அணிவிக்க வேண்டாம் என அன்பு கட்டளையிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.